எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 3 எக்ஸாம் வந்து போன மந்த் எண்டில் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மாடுலர் அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்லி புது டாபிக் இது வரைக்கும் சிஜிஎல் டயர் 1ல் எந்த டாப்பிக்லாம் கேட்கலையோ அதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வெண்டார் மாறினதுனால இது ஒரு சின்ன சேஞ்சாக இருந்தது. இந்த புதுசாக கேட்ட கான்செப்ட் எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம தரவாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் கோஆர்டினேட் ஜாமெட்ரி அதோட ஃபுல் கான்செப்ட் எப்படிலாம் கேட்பாங்க, எது மாதிரிலாம் கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜீப்ரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஃபுல் கான்செப்ட் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் மேக்ஸ் செக்ஷன் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோஸில் பார்க்க போகிற கான்செப்டை வந்து 6 டிவிஷனாக பிரிச்சிருக்கேன். முதல்ல வந்து பேசிக்கு, அப்புறம் ஸ்லோப்பில் எப்படிலாம் கேட்பாங்க, லைனை வச்சு எப்படிலாம் கேட்பாங்க, ட்ரையாங்கிள், சர்க்கிள், இந்த 5லையும் இல்லாத மிஸ்சிலேனியஸ். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2D பிளேன் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ 2D பிளேனில் மொத்தம் 2 ஆக்சிஸ் இருக்கும். ஒன்று வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஹரிசாண்டலாக இருக்கிறது, வெர்டிக்கலாக இருக்கிறது வந்து ஒய் ஆக்சிஸ். இப்படி 2 ஆக்சிஸாக பிரிக்கிறோம். ஸோ இதில் உள்ள எந்த பாயிண்ட்டையுமே வந்து நீங்கள் எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் ஒய் கோஆர்டினேட் வச்சு எழுதலாம். இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னா அதை வந்து பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இதில் எக்ஸுங்கிறது வந்து எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் ரெண்டாவது எழுதுறது ஒய்ங்கிறது வந்து ஒய் கோஆர்டினேட். இதில் எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு அப்சிஸான ஒரு பேரும் இருக்குது, ஒய் கோஆர்டினேட்டுக்கு ஆர்டினேட் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. எக்ஸாமில் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நீங்கள் எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். இப்போது எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் மீட் பண்ணுற இந்த இடத்துக்கு பேர் வந்து ஆரிஜின், அதை ஓ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். இதோட பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 0,0 இருக்கும். ஸோ இதுதான் மொதல் பாயிண்ட்டு 0,0. இந்த ஆரிஜினை வச்சு தான் எக்ஸ் ஆக்சிஸில் ரைட் சைடு எப்படி எழுதுறது, லெஃப்ட் சைடு எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஓலேருந்து ரைட் சைடு போனீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். +1, +2, +3, +4 அப்படின்னு சொல்லி பாசிட்டிவில் போயிட்டே இருக்கும். இதே ஆரிஜினுக்கு லெஃப்ட் சைடு எக்ஸ் ஆக்சிஸில் -1, -2, -3, -4ன்னு போயிட்டே இருக்கும். வெர்டிக்கல் டைரக்ஷனில் மேலே வந்து பாசிட்டிவ் +1, +2, +3 அப்படின்னு போயிட்டு இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா -1, -2, -3 அப்படின்னு போயிட்டு இருக்கும். ஸோ இந்த 2D பிளேனில் நீங்கள் எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட் இருக்குமா. இப்போ நான் 2க்கு நேராக வெர்டிக்கலாக அதே மாதிரி ஹரிசாண்டலாக ஒரு லைன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னென்னா பி ஆஃப் -2,2. ஏன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் -2க்கு நேராக இருக்கா, அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் 2க்கு நேராக இருக்கா. ஸோ எப்படி எக்ஸ் ஆக்சிஸில் எந்த பாயிண்ட்டுக்கு நேராக இருக்கோ அது வந்து எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் ஆக்சிஸில் எதுக்கு நேராக இருக்கோ அது ஒய் கோஆர்டினேட். இந்த எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் மீட் பண்ணுறதுனால மொத்தம் நமக்கு 4 குவாட்ரண்ட் ஃபார்ம் ஆகுது. இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்டு, இது வந்து ஃபோர்த். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸும் பாசிட்டிவாக இருக்கும், ஒய்யும் பாசிட்டிவாக இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் நெகட்டிவாக இருக்கும், ஒய் பாசிட்டிவாக இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் நெகட்டிவாக இருக்கும், ஒய்யும் நெகட்டிவாக இருக்கும். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் எக்ஸு பாசிட்டிவாக இருக்கும், ஒய் நெகட்டிவாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா +2,2 அப்படின்னு வரும், இங்கே வந்து -2,2 அப்படின்னு வரும், இங்கே பார்த்தீங்கன்னா -2,-2ன்னு வரும், இங்கே வந்து 2,-2. இந்த ஃபார்மெட்டில் தான் 4 குவாட்ரண்ட்லேயும் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். இது வந்து நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். இப்போது எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தான் எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்னன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது எக்ஸ் ஆக்சிஸில் இந்த சைடு பாசிட்டிவில் இருக்குமா 1, 2, 3. அதே மாதிரி இந்த சைடு நெகட்டிவில் இருக்குமா -1, -2, -3 நெகட்டிவில் இருக்கும். ஒயில் வந்து மேலே பாசிட்டிவ், கீழே வந்து நெகட்டிவ். ஸோ இப்போது எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு தெரியும், அதே மாதிரி ஒய் ஆக்சிஸோடது எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு தெரியும். இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் வரைகிறேன். இப்போ இந்த 2ல் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் வரைகிறேன். இதோட ஈக்குவேஷன் என்னவா இருக்கும், இதோட ஈக்குவேஷன் வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஏங்கிறது ஒய் ஆக்சிஸில் எங்கே மீட் பண்ணுதோ அதுதான் ஏ. ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன் என்னென்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாகவும் இருக்குது, அதே மாதிரி 2ங்கிற பாயிண்டில் தான் வந்து மீட் ஆகுது. ஸோ இந்த மீட் ஆகிற பாயிண்ட் வந்து 0,2. இந்த பாயிண்ட் வழியாக எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகிற லைனோட ஈக்குவேஷன் வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போது அதே இது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் வரைகிறேன். இந்த லைன் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக
எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது? எக்ஸ் ஆக்சிஸில் -2 ஒயில் 0. ஸோ -2,0 அப்படின்னு வழியாக பாஸ் ஆகிற ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக உள்ள இந்த லைன். இதுக்கு ஈக்குவேஷன் என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு -2, அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஏங்கிறது தான் ஃபார்மெட்டு. ஆனால் -2,0 அப்படின்னு இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிறதுனால இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு -2. அதே மாதிரி இங்கிட்டு ஒய்யோட கீழ் சைடு இருந்துச்சுன்னா அது வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு -2. எக்ஸோட பாசிட்டிவ் சைடு இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு +2. ஸோ இப்படி தான் வந்து எந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ்லையோ ஒய் ஆக்சிஸ்லையோ மீட் ஆகுதோ அதை பொறுத்து அந்த லைனோட ஈக்குவேஷன் வரும். அடுத்தது இன்டர்செப்ட். இப்போது எக்ஸ் ஆக்சிஸ் இது, அதே மாதிரி இது வந்து ஒய் ஆக்சிஸ். இப்போ ஒரு லைன் நான் வரைகிறேன். அந்த லைன் வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்கும்? ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் என்னென்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இது நம்ம அல்ஜீப்ராவில் கூட பார்த்துருப்போம். ஸோ இதுதான் லைனோட ஈக்குவேஷன். எல்லா லைனுமே எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு இடத்துல மீட் பண்ணும், அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் ஒரு இடத்துல மீட் பண்ணும். எக்ஸ் ஆக்சிஸில் மீட் பண்ணுற லைனுக்கு பார்த்தீங்கன்னா ஒய் வந்து 0வாக இருக்கும், அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் மீட் பண்ணுற லைனுக்கு வந்து எக்ஸ் 0வாக இருக்கும். இந்த எக்ஸ் ஆக்சிஸில் என்ன எக்ஸ் வேல்யூ இருக்கோ அதுதான் வந்து எக்ஸ் இன்டர்செப்ட். அதாவது ஒரு லைன் எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே மீட் பண்ணுதோ அது பேர் தான் வந்து எக்ஸ் இன்டர்செப்ட். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஒய் இன்டர்செப்ட். இப்போ ஒரு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸ் இன்டர்செப்டோ ஒய் இன்டர்செப்டோ கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்கள் ஒய்க்கு 0 போட்டிங்கன்னா எக்ஸ் இன்டர்செப்ட் கிடச்சிரும், அதே மாதிரி எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா ஒய் இன்டர்செப்ட் கிடச்சிரும். இந்த எக்ஸாம்பிளை நான் ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடுறேன். போட்டால் என்ன வரும்? 3x - 3 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸு வந்து 1க்கு ஈக்குவல். ஸோ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்குல்ல, ஸோ இங்கே எக்ஸ் இன்டர்செப்ட் என்னது? 1க்கு ஈக்குவல். அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து எக்ஸுக்கு 0 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? 5y - 3 ஈக்குவல் டு 0ன்னு வருமா? இப்போ ஒய்யோட வேல்யூ என்னது? 3/5வா? ஸோ இங்கே ஒய் இன்டர்செப்ட் என்னது? 3/5. இப்படி எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா ஒய் இன்டர்செப்ட் கிடைக்கும், ஒய்க்கு 0 போட்டிங்கன்னா எக்ஸ் இன்டர்செப்ட் கிடைக்கும். இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்? இங்கே இந்த பாயிண்ட் வந்து இங்கே 1,0, அதே மாதிரி இந்த பாயிண்ட் வந்து 0,3/5. இப்படி ஒரு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்தா உங்களுக்கு வந்து எக்ஸ் இன்டர்செப்டும் ஒய் இன்டர்செப்டும் கண்டுபிடிக்க தெரியணும். அடுத்தது பாருங்கள், 2 பாயிண்ட் கொடுத்துட்டு அதோட டிஸ்டன்ஸ் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கோஆர்டினேட் ஜாமெட்ரிலேயே, ரொம்ப ரொம்ப பேசிக்கும் கூட. இது வந்து ஒரு லைனு, இதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து P ஆஃப் x1, y1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி எண்டிங் பாயிண்ட் வந்து Q ஆஃப் x2, y2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி 2 பாயிண்ட் கொடுத்துட்டு அதோட டிஸ்டன்ஸ் வேணும்னா ரூட் ஆஃப் x2 - x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 த ஹோல் ஸ்கொயர். அதாவது எக்ஸோட டிஃப்ரென்ஸை ஸ்கொயர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஒய்யோட டிஃப்ரென்ஸையும் ஸ்கொயர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். 2,5 - 3,4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? ரூட் ஆஃப் -3 - 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 - 5 த ஹோல் ஸ்கொயர். இப்படி எழுதுனா என்ன வரும்? ரூட் ஆஃப் -5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் 25 + 1 ஈக்குவல் டு ரூட் 26. இந்த ரூட் 26 தான் இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ். இன்னொன்று நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டிஸ்டன்ஸ் வந்து எப்பயுமே பாசிட்டிவாக வரும். அதனால நம்ம கிடைக்கிற ஆன்சரை வந்து மாடுக்குள்ளே தான் போடணும். அதாவது 2 பாருக்குள்ளே போட்டோம்னா மாடுக்குள்ளே தான் போடணும். இப்போது உங்களுக்கு கொஸ்டின் இப்படி கொடுத்துட்றாங்க. ஆன்சரில் A ரூட் ஆஃப் 26, B மைனஸ் ரூட் ஆஃப் 26, C மாட் ஆஃப் ரூட் 26 இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சிங்கிற ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணணும். மாற்றி ஏயை சூஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து தப்பாயிரும். ஸோ எப்பயுமே டிஸ்டன்ஸ் வந்து மாட்குள்ளே தான் இருக்கணும். இப்படி மாட் போட்டிருந்தா என்ன அர்த்தம்னா PQ வந்து ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம், ஆனால் டிஸ்டன்ஸ் ஆஃப் PQ வந்து எப்பயுமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறதான் மீனிங். இப்போது டிஸ்டன்ஸ் பார்த்தோம், எப்படி 2 பாயிண்ட்டுக்கு இடையில் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் இது வந்து P ஆஃப் x1, y1, இது வந்து Q ஆஃப் x2, y2னா இதோட மிட் பாயிண்ட் M. அந்த பாயிண்ட் என்னவா இருக்கணும்னா x1 + x2/2, 2 x கோஆர்டினேட்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அதே மாதிரி y1 + y2/2, 2 y கோஆர்டினேட்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா 3 பாயிண்ட் ABC, அது 3மே சேம் லைனில் இருக்குது, கொலினியராக இருக்குது. அதாவது Pங்கிற பாயிண்ட்டு, Mங்கிற பாயிண்ட்டு, Qங்கிற பாயிண்ட்டு. அது மாதிரியே இங்கே ஏங்கிற பாயிண்ட்டு, பிங்கிற பாயிண்ட்டு, சிங்கிற பாயிண்ட்டு 3மே கொலினியராக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. A வந்து 2,3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க.
அதே மாதிரி சி -4,4 அப்படின்னு கொடுத்துட்டு எந்த பாயிண்ட்டு இது ரெண்டத்துக்குமே ஈக்வி டிஸ்டன்ட்டில் இருக்கும், அதாவது ரெண்டத்துக்குமே ஒரே டிஸ்டன்ஸில் எது இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மிட் பாயிண்ட்டை இப்படியும் ஈக்வி டிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியும் கேட்பாங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? பி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து 2 - 4/2, 3 + 4/2 இதுக்கு தான் ஈக்குவல். ஸோ -2/2 வந்து 1ன்னு வந்துடும். 3 + 4 7/2 வந்து 3.5 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்படி 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு தெரியணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் பாயிண்ட். ஒரு பாயிண்ட் x1 y1ன்னு கொடுத்துட்டு அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையோ இல்லை ஒய் ஆக்சிஸ்லையோ இல்லை இன்னொரு லைன்லையோ இன்னொரு பாயிண்ட்லையோ ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள் x1, y1 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து இதுதான் எடுத்துக்கிறேன். x1, y1 இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதாவது இங்கே தான் வந்து ஒரு மிரர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? அப்படியே மிரருக்கு ஆப்போசிட் சைடு தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. எப்பயுமே எக்ஸ் ஆக்சிஸில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ சேம் தான். ஸோ இங்கே வந்து x1 தான் வரும். y1 வந்து -y1 மாறிடும். ஏன்னா மேலே வந்து y +ஆ கீழே வந்து y -ஆ. அதே மாதிரி இப்போ y ஆக்சிஸில் ஒரு மிரர் வைக்கிறேன், இங்கே ஒரு மிரர் வைக்கிறேன். இந்த பாயிண்ட்டை வந்து x2, y2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா எப்படி வரும்? இங்கே வந்து y2 சேமாக இருக்கும். ஏன்னா ஒய் ஆக்சிஸில் தான் ரிஃப்ளெக்டே ஆகுது. ஆனால் எக்ஸ் வந்து பாசிட்டிவ் சைட்லேருந்து நெகட்டிவ் சைடுக்கு வந்துடுதா? ஸோ -x2 மாறிடும். ஸோ இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்லையும் ரிஃப்ளெக்ட் ஆனால். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், P(3, -5) இதை எக்ஸ் ஆக்சிஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணால் என்ன ஆகும்? எக்ஸ் ஆக்சிஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால எக்ஸ் வந்து சேம் தான், அப்படியே 3 அப்படின்னு வச்சுக்கலாம். -5 வந்து +5 மாறிடும். ஸோ 3,5ங்கிறது தான் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் P அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். அதே ஒய் ஆக்சிஸில் கேட்டாங்கன்னா P(3, -5) ஒய் சேமாக இருக்கும், அதாவது -5 தான் இருக்கும். எக்ஸு பார்த்தீங்கன்னா சைன் சேஞ்ச் ஆயிரும், -3. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்னா எக்ஸு சேமு, ஒய்யில் வந்து சைன் சேஞ்சு. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்னா ஒய் வந்து சேமு, எக்ஸில் வந்து சைன் சேஞ்ச் பண்ணணும். இப்படி வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், இப்போது நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் பார்த்தோம். இப்போ அதே பாயிண்ட்டை இன்னொரு பாயிண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போது x1, y1 அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு, அதுலேயே x2, y2. ஸோ இந்த பாயிண்டில் மிரர் இருந்துச்சுன்னா எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. சொல்லப்போனால் அந்த மிரர்லேருந்து இதே டிஸ்டன்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ஸோ இங்கே தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த பாயிண்ட் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப இந்த நடுவில் இருக்கிற பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட்டா? ஏன்னா இங்கேருந்தும் ஒரே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், இங்கேருந்தும் ஒரே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ரிஃப்ளெக்ஷன். ஸோ நான் இந்த பாயிண்ட்டை வந்து P அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி எந்த இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதை வந்து R அப்படின்னு எடுத்துக்கிறேன். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பாயிண்ட்டு ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டை வந்து Q அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்துக்கிட்டேன்னா ஸோ இது வந்து P, இது வந்து R. அதே மாதிரி கண்டுபிடிக்க வேண்டிய பாயிண்ட் வந்து Q. இப்படி இருந்துச்சுன்னா Rங்கிறது வந்து PQவோட மிட் பாயிண்ட்டு தான் R. ஸோ இப்படி வந்துடுமா? ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய Qங்கிற பாயிண்ட்டை x, y அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா P x1 + x/2, y1 + y/2 இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா x2, y2க்கு ஈக்குவலாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து எக்ஸையும் ஒய்யையும் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த பாயிண்ட் Pங்கிற பாயிண்ட்டும் தெரியும், Rங்கிற பாயிண்ட்டும் தெரியும், Q தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு சாம்பிள் பாருங்கள். ஸோ Pங்கிற பாயிண்ட் வந்து 2, 5. ஸோ 2 ப்ளஸ் எந்த பாயிண்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு தெரியாது. 2 + x/2, 5 + y/2 ஈக்குவல் டு எது ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டு? x2, y2 எது? -4, -5 அப்படிங்கிற பாயிண்டில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இங்கே P வந்து 2, 5, R வந்து -4, -5. Q தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 அந்த சைடு போச்சுன்னா -8, இந்த 2 அந்த சைடு போச்சுன்னா -2 அப்படின்னு வரும். எக்ஸு வந்து -10க்கு ஈக்குவல். அதே மாதிரி இந்த 2 அந்த சைடு போச்சுன்னா -10, 5 அந்த சைடு போச்சுன்னா -5. ஸோ ஒய் வந்து -15 அப்படின்னு வரும். இப்படி மிட் பாயிண்ட் ஃபார்முலா வச்சு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஒன் பாயிண்ட் அலாங் அனதர் பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதே இது x = a இல்லைனா y = a அப்படிங்கிற லைனில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது? சேம் தான். நம்மளுக்கு 2, 5 அப்படிங்கிற பாயிண்ட்டு தெரியும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பாயிண்ட் வந்து x அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 + x/2, 5 + y/2 அதே தான். ஆனால் x = 4 அப்படிங்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக உள்ள லைனா?
எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக உள்ள லைனில் ஒய் 0வா? ஸோ ஒய்யை வந்து இங்கே 0 அப்படின்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் வந்து 4க்கு ஈக்குவல். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 அந்த சைடு போச்சுன்னா 8, 8 - 2 எக்ஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி ஒய் பார்த்தீங்கன்னா 2 அந்த சைடு போச்சுன்னா 0 ஆயிரும். ஒய் வந்து -5க்கு ஈக்குவல். ஸோ 2,5 எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிற லைனில் ரிஃப்ளெக்ட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட் வந்து 6,-5. இப்போ பிங்கிற பாயிண்ட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 4ல் ரிஃப்ளெக்ட் ஆனால் 6,-5ன்னு பார்த்தோம். ஒய்யில் எப்படி பார்க்குறது? சேம் தான். 2 + x/2, 5 + y/2. இது எதுக்கு ஈக்குவல்னா, இப்போ ஒய் -4ன்னு கொடுத்துட்டாங்களா? ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு -4ங்கிறது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக உள்ள லைன். இதில் வந்து எக்ஸ் 0, ஒய் வந்து -4. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 2 அந்த சைடு போச்சுன்னா 0, -2 அப்படின்னு வந்துடும். ஒய்யோட வேல்யூ வந்து 2 அந்த சைடு போச்சுன்னா -8, 5 வந்து -5ன்னு இருக்கும். ஸோ ஒய் வந்து -13 இருக்கும். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகிற பாயிண்ட் என்னது? 2, -13 அப்படிங்கிறது தான் 2,5 வந்து ஒயில் ரிஃப்ளெக்ட் ஆனால் வருது. ஸோ ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆனால் மிட் பாயிண்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதே ப்ரொசீஜரை வந்து எக்ஸுக்கு பேரலாக ஒரு லைன் கொடுத்தாலோ இல்லை ஒய்க்கு பேரலாக லைன் கொடுத்தாங்கனாலோ அதுக்கும் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு பாயிண்ட்டை வந்து ஒரு லைனில் ரிஃப்ளெக்ட் ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்படி ஒரு லைன் வரைகிறாங்க. அது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாகவும் இல்லை, ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாகவும் இல்லை. இதுக்கு வந்து எப்படி ரிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறது? இங்கே ஒரு பாயிண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுமா இந்த லைனோட இதை? இப்படி இருந்துச்சுன்னா இந்த 2 லைனையும் கனெக்ட் பண்ணுங்கள். நமக்கு தெரியும் இந்த பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட்டு. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம இந்த 2 கொஸ்டினையும் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சேன்னா உங்களுக்கு வந்து மிட் பாயிண்ட் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதாவது பிக்கும் ஆருக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் ஆருக்கும் கியூக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது வந்து பின்னாடி பார்ப்போம். அது கண்டுபிடிக்க முடிஞ்சாதான் நம்ம வந்து ஒரு லைனுக்கு எப்படி பாயிண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை வந்து கொஞ்சம் லேட்டராக வந்து பார்க்கலாம் நம்ம. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டிவிஷன் ஆஃப் லைன், அதே மாதிரி எக்ஸ்டர்னல் டிவிஷனும் இருக்குது. இப்போது ஒரு லைன் வந்து வரைகிறேன். ஸோ இந்த லைனை வந்து PQ அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ ஆறுங்கிற ஒரு பாயிண்ட் வந்து PQ வந்து 2ஆக பிரிக்குது. என்ன ரேஷியோவில் பிரிக்குதுன்னா M/N அப்படிங்கிற ரேஷியோவில் பிரிக்குது. இப்போது P கொடுத்துருவாங்க, அதே மாதிரி Q கொடுத்துருவாங்க, MN இந்த ரேஷியோவும் கொடுத்துட்டு R என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்படி கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா என்னென்னா mx2 + nx1/m + n, my2 + ny2/m+n. இது வந்து x கோஆர்டினேட், இது வந்து y கோஆர்டினேட். உங்களுக்கு mn அதே மாதிரி x2 x1 இது தெரிஞ்சதுனாலே நீங்கள் வந்து r கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ r இதுக்கு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க Pங்கிற பாயிண்ட் 3,5, Qங்கிற பாயிண்ட் வந்து -2,4. ஸோ r எப்படி வரும்? இதுதான் m, இது n. முதல்ல 2 × -2, ஏன்னா m x2வா? ஸோ 2 × -2 + 3 × x1, 3 × 3 by m + n என்னது? 2 + 3, m × y2, 2 × 4 ப்ளஸ் அதே மாதிரி n × y2, 3 × 5 by 2 + 3. ஸோ இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்? ஈக்குவல்ஸ் டு -4 + 9 வந்து 5 அப்படின்னு வரும் by 5, 8 + 15 வந்து 23 அப்படின்னு வரும், 23/5. இதை இன்னும் ஷார்ட்டாக எழுதணும்னா 1,23/5 அப்படிங்கிறதான் ஆறுங்கிற இந்த பாயிண்ட்டு. ஸோ ரேஷியோ கொடுத்துருந்தாங்க, 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. நமக்கு எந்த பாயிண்ட் அப்படி பிரிக்குது அதோட வேல்யூ வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? 3,5 and -2,4. 3,5 எங்கே வரும்? எக்ஸில் வந்து 3, ஒயில் வந்து 5ன்னு வச்சுக்கிட்டோன்னா இந்த இடத்துல வருமா? 3,5 அப்படிங்கிறது வந்து இங்கே வருது அப்படின்னு வச்சுக்கலாம். -2,4 எங்கே வரும்? எக்ஸில் -2 இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். 4 வந்து 5க்கு கொஞ்சம் கீழே இந்த இடத்துல வந்து -2,4 வரும். அதாவது எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் வரைஞ்சோன்னா இந்த இடத்துல 3,5 வருது. அதே மாதிரி இந்த இடத்துல தான் வந்து -2,4 வருது. இப்போது இந்த லைன் வரைஞ்சேன்னா இந்த லைனை ஒய் ஆக்சிஸ் ஒரு கட் பண்ணுதா? m/n அப்படிங்கிற இந்த ரேஷியோவில் பிரிக்குதா? அந்த ரேஷியோ தான் நமக்கு வந்து வேணும். ஸோ -2,4, 3,5 அதை ஒய் ஆக்சிஸ் டிவைட் பண்ணுது. என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணுது அப்படிங்கிற m/n தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒன்று நல்லா பாருங்கள். இந்த பாயிண்ட் வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கா? அப்போ எக்ஸு வந்து 0 தானே, ஒய் என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனால் எக்ஸு வந்து இந்த இடத்துல 0 தானே. ஸோ இந்த பாயிண்டில் எக்ஸு வந்து 0ன்னு தெரிஞ்சிருச்சு.
நம்ம முன்னாடி சம்ல பார்த்த மாதிரியே ஆறுங்கிற இந்த பாயிண்ட் வந்து 0, y அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆறுங்கிற பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா முன்னாடியே பார்த்தோமா, mx2 + nx1/m + n. அதே மாதிரி y கோஆர்டினேட்டுக்கு வரும். ஆனால் இங்கே y கோஆர்டினேட் நமக்கு தெரியாது, x கோஆர்டினேட் 0 அப்படின்னு தெரியுமா? ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் 0 அப்படிங்கிறதுனால எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும் எடுத்துக்கிறேன். 0 = இந்த m + n அந்த சைடு போயிருச்சுன்னா 0வா மாறிடுமா? ஸோ அந்த கீழே உள்ள m + n எழுதலை, மேலே உள்ள இந்த 2 மட்டும் எழுதுறேன். இங்கே m என்னது தெரியாது, அப்படியே வச்சுக்கிறேன். x2 வந்து -2 ப்ளஸ் n வந்து என்னது தெரியாது, x1 வந்து 3. ஸோ என்ன வரும்? 0 = -2m + 3n அப்படின்னு வரும். இதை எப்படி எழுதலாம்? 2m = 3n எழுதலாம். m/n என்னது? 3/2. ஸோ m/n என்னதுன்னா 3:2 ரேஷியோ கிடச்சிருச்சா? ஸோ கொஸ்டினில் ஒய் ஆக்சிஸ் டிவைட் பண்ணுது, எக்ஸ் ஆக்சிஸ் டிவைட் பண்ணுது அப்படின்னு கொடுப்பாங்க. ஒய் ஆக்சிஸ் டிவைட் பண்ணுச்சுன்னா எக்ஸ் பார்ட் வந்து 0, இந்த எக்ஸ் பார்ட் வந்து 0 ஆயிரும். அதே எக்ஸ் ஆக்சிஸ் டிவைட் பண்ணுச்சுன்னா இந்த ஒய் பார்ட் வந்து 0 ஆயிரும். ஸோ அதை வச்சு நீங்கள் ரேஷியோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன்டர்னல் டிவிஷன் பார்த்தோம். அது என்ன எக்ஸ்டர்னல் டிவிஷன்? டிவிஷன்னாலே 2ஆக பிரிக்கிறது தான். இப்போ ஒரு லைன் இருக்குது, அந்த லைனை நடுவில் 2ஆக பிரிக்குதா ஒரு பாயிண்ட்டு, இப்படி பிரித்தா அது இன்டர்னல் டிவிஷன். இப்போது அதே லைனு ஆனால் ஆர் வந்து உள்ளே இல்லை, வெளியே இருக்குது. ஆர் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ ஒரு ரேஷியோ ஃபார்ம் ஆகுமா? இதை பி இதை கியூ அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா பியிலேருந்து ஆர் வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கா, அதை எம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். கியூலேருந்து ஆர் வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கா, அதை என் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து m/n அப்படின்னு ஒரு ரேஷியோ உருவாகுதா, அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் டிவிஷன். எந்த பாயிண்ட் டிவைட் பண்ணுதோ அது லைனுக்கு வெளியே இருந்தால் எக்ஸ்டர்னல் டிவிஷன், லைனுக்கு நடுவில் இருந்தால் அது இன்டர்னல் டிவிஷன். ஸோ சேம் ஃபார்முலா தான், ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போடணும். mx2 - nx1, அதே மாதிரி my2 - ny1. ஸோ இன்டர்னல் டிவிஷன் மாதிரியே 2 சாம்பிள் சம் செஞ்சு பார்ப்போம். உங்களுக்கு வந்து ஈஸியாக கான்செப்ட் புரிஞ்சிடும். இந்த ஆறுங்கிற பாயிண்ட் வந்து எக்ஸ்டர்னலாக டிவைட் பண்ணுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. முன்னாடி இதில் இன்டர்னலாக கொடுத்துருந்தாங்க. அப்படி எதுவுமே கொடுக்கல அப்படின்னாலும் நீங்கள் வந்து இன்டர்னல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ்டர்னல்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலைன்னா நீங்கள் இன்டர்னல் தான் கன்சிடர் பண்ணணும். மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்டர்னல் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே m வந்து 3, n வந்து 5, இது வந்து x1, y1, இது வந்து x2, y2. இப்போ அப்படியே ஆரை வந்து கண்டுபிடிச்சிட வேண்டியதான். r = 3 × x2 -2 + 5 × x1 3/3 + 5. அதே மாதிரி 3 × 4 + 5 × 5/3 + 5. சால்வ் பண்ணால் என்ன வரும்? -6 + 15 வந்து 9 வரும். 9/8 அப்படிங்கிறது தான் எக்ஸ் டைம். இதில் 12 + 25 37 வரும். 37/8 அப்படிங்கிறது தான் ஒய் டைம். ஸோ ஆறுங்கிற பாயிண்ட் வந்து 9/8, 37/8. அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். போன இன்டர்னல் டிவிஷனில் பார்த்த மாதிரியே 2 பாயிண்ட் கொடுத்துட்டு ஆக்சிஸ் என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணுது m/n கேட்டிருக்காங்க. நான் முன்னாடியே பார்த்தோம், 3, 5 வந்து இங்கே வரும், -2, 4 வந்து இங்கே வரும். ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணனா எப்படி வரும்? இப்படி வருமா? இப்படி வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த லைனை எக்ஸ் எங்கே பிரிக்குது? ஒய் தானே பிரிக்குது. ஆனால் எக்ஸ் வந்து எக்ஸ்டர்னலாக பிரிக்குதா? இதுதான் எக்ஸில் மீட் ஆகிற பாயிண்ட்னா, இது பி இது கியூனா, எக்ஸ் வந்து இங்கே எக்ஸ்டர்னலாக பிரிக்குது, ஒய் தான் இன்டர்னலாக பிரித்தது, எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ்டர்னலாக பிரித்தது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால இங்கே ஒய் வந்து 0. இப்போது ஒய்யை வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டு நேராக இந்த mn y2 y1 இதை வந்து ஒய் கோஆர்டினேட்டோட ஃபார்முலாவில் போட போகிறேன். ஸோ m வந்து நமக்கு தெரியாது, அப்படியே இருக்கட்டும். y2 வந்து இங்கே 4 அப்படியே எழுதிக்கிறேன், மைனஸ் n வந்து நமக்கு தெரியாது, அப்படியே எழுதிக்கிறேன். y1 வந்து 5க்கு ஈக்குவல். இந்த மைனஸ் தான் ரொம்ப முக்கியம், ப்ளஸ் போட்டிங்கன்னா அது இன்டர்னல் ஆயிரும். ஸோ 4m = 5n. m/n வந்து எதுக்கு ஈக்குவல்னா 5/4க்கு ஈக்குவல். ஸோ ரேஷியோ என்னதுங்க? 5:4. அதாவது இந்த மொத்த இதுவும் வந்து 5, இந்த சின்ன ரேஷியோ வந்து 4க்கு ஈக்குவல் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டிவிஷனில் எப்படி மாற்றி கேட்டாலும் நீங்கள் இந்த 2 ஃபார்முலா வச்சு ஈஸியாக போட்டுடலாம். இப்போது பேசிக் கான்செப்ட் எல்லாமே முடிஞ்சுது. அடுத்த டாபிக் என்னென்னா ஸ்லோப். ஸ்லோப்னா என்ன? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்லோப்னா சாய்வு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு லைன் வரைஞ்சேன்னா அந்த லைன் வந்து எவ்வளவு சாய்வாக இருக்குது அப்படிங்கிறது தான் அதோட ஸ்லோப். அதை இன்னொன்று எப்படி சொல்லலாம்னா, எக்ஸ் ஆக்சிஸோட எவ்வளவு தீட்டா மேக் பண்ணுதோ அதோட டேன் தீட்டா தான் ஸ்லோப் அப்படின்னு சொல்லலாம். ஸ்லோப்பை வந்து நிறையா விதமாக கண்டுபிடிக்கலாம். தீட்டா கொடுத்துட்டாங்கன்னா டேன் தீட்டா அப்படிங்கிறது தான் ஸ்லோப். ஸோ இங்கே சாம்பிள் பாருங்கள், தீட்டா 60னா
ஸ்லோப் m என்னது tan 60, ஸோ √3 அப்படின்னு சொல்லி வந்துடும். இதே 2 பாயிண்ட் கொடுக்குறாங்க, லைனோட 2 பாயிண்ட், இது Pன்னு வச்சுக்கிறேன், x1, y1, அதே மாதிரி இது Q, x2, y2, இப்படி 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதோட ஸ்லோப் என்ன வரும்னா y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 அப்படிங்கிறது தான் அந்த 2 பாயிண்ட் ஃபார்ம் பண்ணுற லைனோட ஸ்லோப். எக்ஸாம்பிளுக்கு 2 பாயிண்ட் வச்சு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே இது வந்து x1, y1, அதே மாதிரி இது x2, இது வந்து y2. ஸோ m என்ன வரும், y2 மைனஸ் y1னா -2 மைனஸ் ஆஃப் -5 பை 4 மைனஸ் ஆஃப் -4 அப்படின்னு வரும். ஸோ -2 + 5 3 ஆகிடும், 4 + 4 8 ஆயிரும். ஸோ 3/8 அப்படிங்கிறது தான் இந்த லைனோட ஸ்லோப். அடுத்து ஒரு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, அப்படின்னா ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்றுமே இல்லை, -a/b அப்படின்னு போட்டிங்கன்னா அதுதான் வந்து அந்த லைனோட ஸ்லோப். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் லைனோட ஈக்குவேஷன்னா ஸ்லோப் என்னவா இருக்கும், இங்கே a வந்து 5, b வந்து 3. ஸோ ஸ்லோப் m வந்து -5/3 அப்படிங்கிறது தான் இந்த லைனோட ஸ்லோப். அடுத்தது பாருங்க, 2 லைன் இருக்கு, 2 லைனும் இன்டர்செக்ட் ஆகுது. முதல் லைனோட ஸ்லோப் வந்து m1 அப்படின்னு வச்சுக்கிறேன், ரெண்டாவது லைனோட ஸ்லோப் வந்து m2 அப்படின்னு வச்சுக்கிறேன். நமக்கு இந்த 2 லைனும் இன்டர்செக்ட் ஆகிறப்ப ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுமா, இதை தீட்டான்னு வச்சுக்கிட்டேன்னா இந்த ஆங்கிள் வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 2 லைன் இருக்கு, அதோட ஸ்லோப் வந்து நமக்கு தெரியும், அந்த 2 லைனும் இன்டர்செக்ட் ஆகிற ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஃபார்முலா தான் tan theta = mod of m2 minus m1 by 1 plus m1 m2. ஸோ m2வும் m1வும் தெரிஞ்சிச்சுன்னா tan theta தெரிஞ்சிடும். ஸோ தீட்டா என்னது, தீட்டா வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த ஃபார்முலா m2 minus m1 by 1 plus m1 m2 அப்படிங்கிறது தான் தீட்டா. இங்கே 2 லைனோட ஈக்குவேஷன் இருக்கா, ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப் என்னது, இங்கே m1 = -a/bனா -5/3. அதே மாதிரி m2 வந்து எவ்வளவு, -3/-4. ஸோ 3/4 அப்படின்னு சொல்லி எழுதலாமா? இப்போ அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நமக்கு வந்து தீட்டா தான் வேணும், tan இன்வர்ஸ் ஆஃப் m1 மைனஸ் m2 -5/3 -3/4 பை 1 ப்ளஸ் m1 -5/3 3/4. இது சால்வ் பண்ணால் என்ன வரும், tan இன்வர்ஸ் ஆஃப் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 5 4s are 20, -20 -9 -29/12 அப்படின்னு வருமா? கீழே வந்து ஏற்கனவே 3 4s are 12 இருக்குது, 12 - 15 வந்து -3 அப்படின்னு வரும். ஸோ -3/12, 12ம் 12ம் கேன்சல். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 29/3 அப்படிங்கிறது தான் வந்து இந்த தீட்டா. ஸோ இப்படி 2 ஸ்லோப்போ இல்லை 2 லைனோட ஈக்குவேஷனோ கொடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து அந்த 2 லைனும் இன்டர்செக்ட் ஆகிறப்போ ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் தீட்டா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து இதுதான். அடுத்து ஸ்லோப்பில் முக்கியமான டாபிக் parallel அண்டு பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். 2 லைன் பேரலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 லைனோட ஸ்லோப் வந்து ஈக்குவல். ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப் m1, செகண்ட் லைனோட ஸ்லோப் m2னா m1 = m2னா அது parallel லைன்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்க, இங்கே இந்த லைனோட ஸ்லோப் என்னது, -5/3. அதே மாதிரி இந்த லைனோட ஸ்லோப்பும் -5/3. ஸோ ஸ்லோப் ரெண்டுமே ஈக்குவலுங்கிறதுனால இந்த 2 லைனுமே என்ன லைன்ஸ், parallel லைன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். இதே பெர்பெண்டிகுலர் லைன்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும், 2 ஸ்லோப்போட ப்ராடக்ட் வந்து -1க்கு ஈக்குவலாக இருக்கும். இதை எப்படியும் எழுதலாம், m1 = -1/m2 இப்படியும் எழுதலாம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப்ஸ் வந்து -1 இருந்தால் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ், 2 ஸ்லோப்புமே ஒன்றா இருந்தால் அது parallel லைன்ஸ். இப்போ இந்த 2 லைனையும் பாருங்கள், இதோட ஸ்லோப் என்ன, -5/3. இதோட ஸ்லோப் வந்து 3/5. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, -5/3 × 3/5. கேன்சல் ஆச்சுன்னா கடைசியில் -1 தானே இருக்கும். ஸோ இந்த 2 லைனும் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். இப்போ எக்ஸாமில் கேட்குறப்போ இவ்வளோ டைரெக்டாக கேட்காம கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைபாட்டனஸ் ஏசி வந்து 25 யூனிட்ஸ். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைகிறேன், அதில் ஏசி அப்படிங்கிற ஹைபாட்டனஸ் அது வந்து 25 யூனிட்ஸ். ஏ வந்து a,16 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பி வந்து 3,4, அப்புறம் சி வந்து 19,-8. இப்போ இந்த ஏ தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியுமா ஏபியும் பிசியும் பெர்பெண்டிகுலரா, ஏன்னா ஹைபாட்டனஸ்க்கு ஆப்போசிட் ஆங்கிள். 2 சைடு பெர்பெண்டிகுலர்னா ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப் வந்து -1. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி
இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் பிசி வந்து -1க்கு ஈக்குவலா? ஸ்லோப் ஆஃப் ஏபி என்னது? y2 மைனஸ் y1 16 மைனஸ் 4 பை a மைனஸ் 3 இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் பிசி என்னது? 4 மைனஸ் -8. ஸோ 4 ஆஃப் -8 பை 3 மைனஸ் 19 வந்து -16 அப்படின்னு வந்துருமா? ஈக்குவல் டு -1. ஸோ 16 மைனஸ் 4 வந்து 12. இது எப்படி எழுதலாம்? 12 பை a மைனஸ் 3 இன்ட்டு 4 ப்ளஸ் 8 12 12 பை -16 ஈக்குவல் டு -1. ஸோ 12ஐயும் -16ஐயும் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 3 -4ன்னு வரும். அதே மாதிரி இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 3, இதுவும் கேன்சல் ஆகி -1 வந்துடும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 3 இன்ட்டு 3 9 ஈக்குவல் டு -1 இன்ட்டு -1 1 ஆகிடும் a மைனஸ் 3. ஸோ a வந்து 12க்கு ஈக்குவல். ஸோ இந்த ஏங்கிற பாயிண்ட் வந்து 12,16. இப்படி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்தும் பெர்பெண்டிகுலர் லைனோட ஸ்லோப் யூஸ் பண்ணுற மாதிரியும் கேட்பாங்க. ஸோ டைரெக்டாக கேட்காம இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக கேட்டாலும் டக்குன்னு இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் வரணும். இங்கே இன்னொரு மெத்தடும் யூஸ் பண்ணலாம். நமக்கு வந்து பித்தாகரஸ் தியரம் தெரியுமா? ஸோ இது வந்து பேஸு, இது ஹைட்டுனா b² + h² வந்து ஹைபாட்னஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவலா? ஸோ இது வந்து 25 ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டு நமக்கு 2 பாயிண்ட் தெரியும். அதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாலையும், அதே மாதிரி இந்த 2 டிஸ்டன்ஸுக்கும் இந்த ஃபார்முலாலையும் போட்டோன்னா நம்ம அதை வச்சும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டினை டிஸ்டன்ஸ் மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்லோப் மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். ஆனால் ஸ்லோப் மெத்தட் தான் இங்கே வந்து ஈஸியாக இருக்கும். ஸ்லோப் எப்படிலாம் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் பேரல் லைனோட ஸ்லோப்ஸ், அப்புறம் பெர்பெண்டிகுலர் லைன்ஸோட ஸ்லோப், அது எல்லாமே பார்த்தோம். இப்போ வித்தியாசமாக எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். 2 லைன் எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து 45 டிகிரி அண்ட் 80 டிகிரி. ஃபைண்ட் ஆங்கிள் பிட்வீன் தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸோட ஆங்கிள் மேக் பண்ணுதான் அது வந்து ஸ்லோப்போட ஆங்கிள் தான். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வரைகிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ ஒன்று வந்து 45 டிகிரி மேக் பண்ணுது, இன்னொரு இது வந்து 80 டிகிரி மேக் பண்ணுது. இப்போது இந்த 2 லைனுக்கும் இடையில உள்ள இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணுமா? நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த 80 டிகிரிங்கிறது வந்து இந்த ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிளோட எக்ஸ்டர்னல் ஆங்கிள். ஸோ 80 டிகிரி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பிக்கு ஈக்குவலாக இருக்குமா? ஸோ இந்த ஆங்கிள் வந்து 80 மைனஸ் 45 35 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். இது டேரெக்டாக ஸ்லோப்போட இல்லை, ஆனால் இந்த மாதிரியும் கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், 3 பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். கொலினியர்னா ஒரே லைனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஃபைண்ட் பி அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு லைன் வரைகிறேன். லைனில் ஏங்கிறது 1,3, பி வந்து 3,b, சி வந்து 5,11 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த பியை தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது அப்படின்னா ஏபிசின்னு சொன்னோமா? ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்ததுன்னா ஏபியோட ஸ்லோப் வந்து ஈக்குவல் டு பிசி. ஏன்னா ரெண்டோட சாய்வுமே ஒன்று தான். ஏன்னா ஒரே லைனில் இருக்க 3 பாயிண்ட் தான் ஏபி அண்ட் சி. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி வந்து எதுக்கு ஈக்குவல்? ஸ்லோப் ஆஃப் பிசிக்கு ஈக்குவல். ஸோ எப்படி எழுதலாம்? ஸ்லோப் ஆஃப் ஏபி எப்படி கண்டுபிடிப்போம்? y2 மைனஸ் y1னா ஸோ b மைனஸ் 3 பை 3 மைனஸ் 1 எதுக்கு ஈக்குவல்? 11 மைனஸ் பி பை 5 மைனஸ் 3க்கு ஈக்குவல். இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? b மைனஸ் 3 இருக்கும், 5 மைனஸ் 3 வந்து 2. ஸோ 2 இன்ட்டு b மைனஸ் 3, 3 மைனஸ் 1 2, 2 இன்ட்டு 11 மைனஸ் b. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா b இந்த சைடு வந்துடும். ஸோ 2b வந்து 14க்கு ஈக்குவல், b வந்து 7க்கு ஈக்குவல். இப்படி பியை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் அந்த 2 பாயிண்ட் மேக் பண்ணுற எல்லா ஸ்லோப்புமே வந்து ஈக்குவல். ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட் பார்த்தோம், அடுத்து ஸ்லோப் பார்த்தோம். இப்போ வந்து லைன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன். ஈக்குவேஷன் ஆஃப் லைன் என்னென்ன டேட்டா கொடுத்தாலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, PQன்னு வச்சுக்கிறேன். 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த 2 பாயிண்ட் ஃபார்ம் பண்ணுற லைனோட ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1 அப்படின்னு எழுதலாம். இந்த ஈக்குவேஷன் தான் அந்த லைனோட ஈக்குவேஷன். நீங்கள் இந்த y2 மைனஸ் y1 வந்து அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிரும். ஸோ நீங்கள் இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மெத்தட்லையும் ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இது x1, இது வந்து y1. அதே மாதிரி இது x2, இது வந்து y2. இப்போ இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோன்னா y மைனஸ் y1 வந்து இங்கே -5 அப்படியே எழுதிக்கிறேன், டிவைடட் பை y2 வந்து -2 மைனஸ் -5.
is equal to x minus x1 என்னது -4, x2 வந்து 4 minus -4. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா y plus 5 by -2 plus 5 வந்து 3ன்னு ஆயிரும் is equal to x plus 4, 4 plus 4 வந்து 8ன்னு ஆயிரும். 8 அந்த சைடு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 8y plus 40 is equal to 3x plus 12 அப்படின்னு வருமா? இதை இன்னும் எப்படி எழுதலாம்? 3x minus 8y 40 அந்த சைடு போச்சுன்னா minus 28 equal to 0. ax plus by plus c அப்படிங்கிற லைனோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனில் வந்துருச்சா? ஸோ 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா இந்த மெத்தடில் தான் வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்தது இப்போ ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் கொடுத்துட்றாங்க. நமக்கு நல்லா தெரியும் y2 minus y1 by x2 minus x1ங்கிறது ஸ்லோப்பா. ஸோ இதே ஈக்குவேஷனில் இதுக்கு பதிலாக ஸ்லோப் போட்டோன்னா இந்த ஈக்குவேஷன் வந்துடுமா? y minus y1 equal to m into x minus x1. இதுதான் பாயிண்ட்டும் ஸ்லோப்பும் கொடுத்தா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து x1 அப்படின்னு வச்சுக்கிறேன், இது y1 அப்படின்னு வச்சுக்கிறேன். y minus y1 minus 5 is equal to 3/5 into x minus -4. இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா கடைசியில் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நீங்கள் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கொண்டு வந்துடலாம். ஸோ பாயிண்ட்டும் ஸ்லோப்பும் கொடுத்தாங்கன்னா y minus y1 is equal to m into x minus x1. இப்போ ஈக்குவேஷன் பார்த்தோம், ஆனால் எக்ஸாமில் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கேட்டுட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவில் போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டைம் ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆப்ஷனை யூஸ் பண்ணியே வந்து போட்டுடலாம். இப்போது இந்த 2 பாயிண்ட்டும் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கேட்டாங்கன்னா நீங்கள் இவ்வளவு ஃபுல்லாக சால்வ் பண்ணுறதுக்கு நேராக இதில் ஏதோ ஒரு பாயிண்ட்டை ஈக்குவேஷன் ஆஃப் லைன் 4 ஆப்ஷன் இருக்குமா, அதில் ஒன்றில் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஸோ எந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுதான் வந்து உங்களுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ எக்ஸாமில் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கேட்டாங்கன்னா ஆப்ஷன் யூஸ் பண்ணியே பண்ணிடுங்க. அடுத்தது ஸ்லோப்பும் ஒய் இன்டர்செப்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் என்னது? ஒய் இஸ் ஈக்குவல் டு mx + c. ரொம்ப ஈஸியாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 வேல்யூஸையும் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5x minus 5. ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதணும்னா 5x minus y minus 5 equal to 0. ஸோ எம்மும் ஒய் இன்டர்செப்டும் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் அதை ஏன்னு வச்சுக்கிறோம், ஒய் இன்டர்செப்ட் பின்னு வச்சுக்கிறோம். இது ரெண்டும் கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா என்ன? x/a + y/b is equal to 1. சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? x/-5 + y/5 வந்து 1க்கு ஈக்குவல். ஸோ இந்த மைனஸை மேலே கொண்டு போயிட்டு 5 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா -x + y is equal to 5ன்னு வரும். ஸோ x minus y plus 5 equal to 0 அப்படிங்கிறது அந்த ஈக்குவேஷன். ஸோ இந்த 4 மெத்தடுமே ஈக்குவேஷன் ஆஃப் லைன் வந்து கண்டுபிடிக்கலாம். டேட்டா எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்கள், நம்ம பேரலல் லைனாக இருந்தால் ஸ்லோப் வந்து ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோம், m1 equal to m2. ஸோ 2 லைன் பேரலாக இருந்தால் அது என்ன ஃபார்மெட்டில் இருக்கும்? ax + by + c equal to 0 அப்படிங்கிறதான் நம்ம லைன். அதோட பேரலல் லைன் என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா ax + by + k equal to 0. இங்கே இந்த சியும் கேயும் மட்டும்தான் மாறி இருக்குமே தவிர முன்னாடி இருக்கிற 2 டேர்முமே சேம் தான். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், 5x + 3y - 5 equal to 0ங்கிறது நம்ம லைன். இதோட பேரலல் லைன் என்ன ஃபார்மெட்டில் இருக்கும்? 5x + 3y + k equal to 0. எக்ஸாம்பிளில் வந்து இந்த லைன் வந்து x1 5,3 அப்படிங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் இந்த 5,3 x and yக்கு பதிலாக அப்ளை பண்ணிங்கன்னா k கண்டுபிடிச்சிடலாம். நான் வேணால் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். 5 × 5 + 3 × 3 வந்து +k equal to 0. ஸோ k வந்து 25 + 9 -34க்கு ஈக்குவல் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாமில் இந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ பெர்பெண்டிகுலர் லைன்னா என்ன ஃபார்மெட்டில் இருக்கும்? பெர்பெண்டிகுலர் லைனுக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப் வந்து -1க்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோமா? ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க லைன் ax + by + cனா அதோட பெர்பெண்டிகுலர் லைன் bx - ay + k equal to 0 அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 5x + 3y - 5 equal to 0வா? இங்கே a வந்து 5, b வந்து 3. ஸோ bxன்னா எப்படி எழுதுறது? 3x - 5y + k equal to 0 அப்படிங்கிறது தான் இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலர் லைன். அடுத்தது லைன் வந்து ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து ax = by. இதை எப்படி எழுதலாம்னா ax - by = 0 அப்படின்னும் எழுதலாம். ஸோ இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அது யூனிக் சொல்யூஷனா
இல்லை இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனா இல்லை நோ சொல்யூஷனா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ யூனிக் சொல்யூஷனாக இருந்தால் இந்த 2 லைனும் ஒரு பாயிண்டில் மட்டும் இன்டர்செக்ட் பண்ணணும். ஸோ இன்டர்செக்ட் பண்ணுற லைனாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பெர்பெண்டிகுலர் லைனாக இருக்கலாம். இதுவும் ஒரே ஒரு பாயிண்டில் தானே மீட் பண்ணும். அப்படி இல்லைன்னா கன்கரண்ட் லைன்ஸ்னால் 4-5 லைன் வந்து ஒரே பாயிண்டில் மீட் ஆகுறது. அதாவது 3க்கு மேலே நிறையா லைன் வந்து ஒரே பாயிண்டில் மீட் ஆச்சுன்னா அது பேர் தான் கன்கரண்ட் லைன்ஸ். ஸோ இப்படி 3 டைப்பில் இருந்ததுனா தான் அது யூனிக் சொல்யூஷனாக இருக்கும். அதுக்கு கண்டிஷன் என்னென்னா A1/A2 வந்து நாட் ஈக்குவல் டு B1/B2வாக இருக்கணும். இதே இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்னா லைன் எப்படி இருக்கணும்? ஒரு லைனு இன்னொரு லைனும் அதோட கோயின்சைட் ஆகி இருக்கணும். 2 லைனுமே வெவ்வேறு இல்லை, ஒரே லைன் தான். அப்படி இருந்ததுனா தான் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் வரும். ஏன்னா எக்கச்சக்க பாயிண்டில் டச் ஆகுதா? இப்படி நிறையா பாயிண்டில் டச் ஆகுறதுனால அது வந்து இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 ரேஷியோவுமே ஈக்குவல். A1/A2 ஈக்குவல் டு B1/B2 ஈக்குவல் டு C1/C2. நோ சொல்யூஷன்னா 2 லைனும் ஒரு இடத்துலையும் டச்சே ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ டச்சே ஆகாத லைன் எப்படி இருக்குன்னா பேரலல் லைன்ஸாக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ 2 லைன் பேரலாக இருந்தால் அதுக்கு வந்து நோ சொல்யூஷன். பேரலல் லைன்ஸ்னால் முன்னாடியே பார்த்தோம், கான்ஸ்டன்ட் மட்டும்தானே மாறும். ஸோ A1/A2 ஈக்குவல் டு B1/B2 நாட் ஈக்குவல் டு C1/C2வாக இருக்கணும். ஸோ இப்படி இருந்ததுன்னா நோ சொல்யூஷன். ஸோ நிறையா கொஸ்டின் வந்து கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் இந்த லாஜிக்கை வச்சு கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது லென்த் ஆஃப் இன்டர்செப்ட் ஆன் கோஆர்டினேட்ஸ் ஆக்சிஸ். இப்போ ஒரு லைன் வரைகிறேன், அது எக்ஸ் ஆக்சிஸில் x,0 அப்படிங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுமா? அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் 0,y அப்படிங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுமா? இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ், அந்த லென்த்து கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன? நமக்கு 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியுமா? ரூட் ஆஃப் x2 - x1 x - 0 the whole square plus y2 - y1 0 - y the whole square இப்படின்னு வருமா? இதை எப்படி எழுதிடலாம் கடைசியில்? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இன்டர்செப்ட்னா என்னது? ரூட் ஆஃப் எக்ஸ் இன்டர்செப்ட் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் இன்டர்செப்ட் ஸ்கொயர். இப்போ 2 பாயிண்ட் கொடுக்காம ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கொடுத்தாங்கன்னா நமக்கு எக்ஸ் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியும். எக்ஸ் இன்டர்செப்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒய்க்கு 0 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன்லேருந்து -c/a வந்துடும். அதே மாதிரி எக்ஸுக்கு 0ன்னு போட்டிங்கன்னா -c/v வந்துடும். ஸோ லென்த் ஆஃப் இன்டர்செப்ட் கேட்டாங்கன்னா ரூட் ஆஃப் -c/a the whole square ப்ளஸ் -c/v the whole square. ஸோ இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா ஒரு லைன் இன்டர்செப்ட்டுக்கு இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்ப்போமா? 5x + 3y - 5 = 0. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன். இதில் எக்ஸ் இன்டர்செப்ட் என்னது? எக்ஸ் இன்டர்செப்ட்னா ஒய்க்கு 0 போடுவோமா? ஸோ ஒய்க்கு 0 போட்டோன்னா எக்ஸ் வந்து 5/5 1 அப்படின்னு வரும். ஒய் இன்டர்செப்ட் எவ்வளவு? எக்ஸுக்கு 0 போட்டோன்னா 5/3 அப்படின்னு வரும். ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் இன்டர்செப்ட் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 5/3 the whole square. ஸோ 3 ஸ்கொயர் 9 வரும். 9 + 25 ரூட் ஆஃப் 34/9 இல்லைன்னா ரூட் 34/3. ஸோ இதுதான் லென்த் ஆஃப் இன்டர்செப்ட் ஃபார் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன். அடுத்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆர் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் டு எ லைன். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஒரு லைன் இருக்குது, இந்த லைனுக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கும் உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சோன்னா அதுதான் அதோட டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அப்படி இல்லைன்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ அதோட ஃபார்முலா தான் இது. மாடுலர் ஆஃப் ax1 + by1 + c பை ரூட் ஆஃப் a² + b². ஃபார்முலா கொஞ்சம் என்னடா பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க, எதுவுமே பண்ணல. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் லைனில் இந்த பாயிண்ட்டை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கீழே ரூட் ஆஃப் a² + b². இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் ஈஸியாக புரியும். இதுக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? மாடுலர் ஆஃப் 4 × இது x1 இது y1 4 × 3 + 6 × 7 + 5 கீழே வந்து ரூட் ஆஃப் 3² + 7². இது அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா 4 × 3 12 12 + 42 54 54 + 5 59 அப்படின்னு வரும். டிவைடட் பை ரூட் ஆஃப் 9 + 49 58 அப்படின்னு வருமா? ஸோ 59/√58 அப்படிங்கிறது தான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னால மாடுலர் போட்டுக்கிறோம். அடுத்தது 2 பேரலல் லைன்ஸ் கொடுத்துட்டாங்க, அதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது?
இப்போது 2 லைன் பேரலாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லைனோட ஈக்குவேஷன் வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் C1 ஈக்குவல் டு 0. ரெண்டாவது லைனோடது ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் C2 ஈக்குவல் டு 0. இப்போது நான் ரேண்டமாக ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அதை ஃபஸ்ட் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக வரைஞ்சேன்னா அதே லைன் வந்து செகண்ட் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குமா? ஏன்னா பேரலல் லைன்ஸா? நமக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் டு லைன் தெரியும். ஸோ இந்த பெரிய டிஸ்டன்ஸ் டியிலேருந்து இது மொத்தமாக இந்த சின்ன டிஸ்டன்ஸ் டியை சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு தேவையான இந்த 2 பேரலல் லைனுக்கும் இடப்பட்ட டிஸ்டன்ஸ் கிடச்சிருமா? மேலே நம்ம பார்த்த பாயிண்ட் டு எ லைன் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை 2 இதை மைனஸ் பண்ணோன்னா C1 மைனஸ் C2 பை ரூட் ஆஃப் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இப்படி தான் இந்த ஃபார்முலா வந்து வந்திருக்கு. ஆனால் நீங்கள் பேரலல் லைன்ஸ்க்கு டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா டேரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு கண்டுபிடிப்போமா? D is equal to modular of C1 minus C2 3 minus 4 by root of 5 square plus 4 square. ஸோ எதுக்கு ஈக்குவல் -1ன்னு வரும். ஸோ -1 மாடுலர் பை ரூட் ஆஃப் 25 + 16 வந்து 41 அப்படின்னு வரும். ஸோ டிஸ்டன்ஸுங்கிறதுனால 1 பை ரூட் ஆஃப் 41 த ஹோல் மாடுலஸ். இதுதான் இந்த 2 பேரலல் லைனுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ லைன்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சது. ட்ரையாங்கிள் தான் அடுத்த கான்செப்ட். ஸோ இதில் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். எக்ஸ் இன்டர்செப்டும் ஒய் இன்டர்செப்டும் ஏ அண்ட் பின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னென்னா 1/2 × A × B. ஸோ ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு லைன் வரைகிறீங்க, இந்த இது தானே எக்ஸ் இன்டர்செப்ட்டு, அதே மாதிரி இது வந்து ஒய் இன்டர்செப்ட்டு. ஒரு ட்ரையாங்கிள் இது ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? ஏன்னா 90 டிகிரி மேக் பண்ணுதா? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இது பேஸு, இது ஹைட்டு. ஸோ 1/2 × எக்ஸ் இன்டர்செப்ட்டுங்கிறது தான் பேஸு, ஒய் இன்டர்செப்ட்டுங்கிறது தான் ஹைட்டு. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 1/2 × AB அப்படின்னு வந்துருச்சு. ஸோ -5 அண்ட் 5ங்கிறது ஒய் இன்டர்செப்ட்னா ஏரியா எவ்வளவு? 1/2 × -5 × 5. ஸோ -25/2 -12.5 அப்படின்னு வரும். ஏரியா வந்து ப்ளஸில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால +12.5 தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ 3 பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ 3 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இது x1, y1, இது x2, y2, இது வந்து x3, y3. இப்படி 3 பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஏரியாவுக்கு ஃபார்முலா வந்து இதுதான். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட்டை வந்து 0,0 மாற்றிட்டு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சாரி, இது வந்து x3 × y2 - x2 × y3. ஸோ இந்த 3 பாயிண்ட்டுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ இதை ஏன்னு வச்சுக்கிறேன், இதை பி, இதை சி. ஸோ இந்த 2ஐயும் 4ஐயும் 0,0 ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? 2 - 2 பண்ணணுமா? அதே மாதிரி 4 - 4 பண்ணணுமா? இப்போ சேம் எப்படி ஏல -2, -4 கழிச்சோமோ அதே மாதிரி பி அண்ட் சியில் கழிக்கிறோம். என்ன வரும்? பி வந்து -3 - 2 -5ன்னு ஆயிரும். 5 - 4 வந்து 1ன்னு ஆயிடும். அதே மாதிரி சி பார்த்தீங்கன்னா 4 - 2 2ன்னு ஆயிரும். 3 - 4 -1 அப்படின்னு ஆயிடும். இப்படி பி அண்ட் சி தெரிஞ்சிருச்சா? இப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? 1/2 × x3 2 × y2 1 மைனஸ் x2 என்னது? -5 × -1. இதை அப்படியே கால்குலேட் பண்ணோன்னா 1/2 × 2 - 5 -3ன்னு வரும். ஸோ -1.5 ஏரியாங்கிறதுனால +1.5. ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் ஃபார்ம் பண்ணுற ட்ரையாங்கிளோட ஏரியாவோட ஆன்சர் என்னென்னா 1.5. இப்படி மொதல் பாயிண்ட்டை நீங்கள் 0,0 மாற்றிட்டு எதால் மைனஸ் பண்ணீங்களோ அதையே பி அண்ட் சியை மைனஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கிற 2 பாயிண்ட்டையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். இப்போது 3 லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஏரியா கண்டுபிடிக்க சொன்னால் என்ன பண்ணுறது? வேறு வழியே இல்லை. 3 லைனும் இன்டர்செக்ட் ஆகுமா? 3 லைனும் இன்டர்செக்ட் ஆகிறதுக்கு 3 பாயிண்ட் கிடைக்குமா? ஸோ முதல்ல இந்த ஏங்கிற லைனையும் பிங்கிற லைனையும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு x1, y1 கிடைக்கும். அதே மாதிரி பி அண்ட் சியை சால்வ் பண்ணிங்கன்னா x2, y2 கிடைக்கும். அப்புறம் ஏயும் சியையும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு x3, y3 கிடைக்கும். இதுக்கப்புறம் நமக்கு ஏரியாவோட ஃபார்முலா தெரியும். ஒரு இதை 0 ஆக்கிட்டு மித்த 2 இதையும் ஏரியா ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் இதை சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 5x + 3y + x 6. இதையும் மைனஸ் பண்ணுறேன். என்ன வரும்? y கேன்சல் ஆயிரும். 5x - 6x வந்து -6ன்னு வரும். 6 - 2 வந்து +4ன்னு வரும். ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் 4ன்னு வந்துருச்சு. எக்ஸ் 4ன்னு அப்ளை பண்ணால் என்னது? 6 × 4 24. 24 + 2 வந்து 26. y வந்து -26/3 அப்படின்னு வருது. ஸோ x1, y1 கிடச்சிருச்சு.
4, -26/3. இப்போ x2, y2 கண்டுபிடிக்கிறேன். இது ரெண்டையும் சால்வ் பண்ணனா என்ன பண்ணணும்? தேர்ட் ஈக்குவேஷனை 6ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுறேன். ஸோ 6x -12y + 18 = 0. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணனா 3y -12y வந்து 15y அப்படின்னு வரும். 2 - 18 வந்து -16 அப்படின்னு வரும். அந்த சைடு போச்சுன்னா +16. y வந்து 16/15. அப்படியே இதில் அப்ளை பண்ணுறேன். ஸோ x - 2 × 16/15 + 3 வந்து 0. ஸோ x வந்து -32 + 45 13/15 இருக்கும். ஸோ அங்கிட்டு போச்சுன்னா -13/15. x, y தெரிஞ்சிருச்சு. ஸோ இது x2, y2 வந்து -13/15, 16/15. இப்போ தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் ஸோ தேர்ட் ஈக்குவேஷனை இப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 5x - 10y + 15 = 0. மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்குது? x கேன்சல் ஆயிரும். 3y - -10y 13y. 6 - 15 -9 வரும். அந்த சைடு போச்சுன்னா +9. ஸோ y வந்து 9/13. அதை அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா x - 2 × 9/13 + 3 = 0. 13 3s are 39. 39 - 18 வந்து 21 அப்படின்னு வரும். ஸோ x வந்து 21/13. ஸோ x3, y3 என்னது? 21/13, 9/13. இப்போ 3 பாயிண்ட்டுமே வந்துருச்சு. இதுலேருந்து ஏரியா கண்டுபிடிக்கிறது தெரியுமா? முதல்ல இது ரெண்டையும் 0 ஆக்குவீங்க. எதால் மைனஸ் பண்ணுவோமோ அதை அப்படியே இந்த 2 பாயிண்ட்லையும் போடுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ எக்ஸாமில் கேட்குறப்ப இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக பாயிண்ட் வராது. கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் பாயிண்ட் வரும். நான் உங்களுக்கு இங்கே சாம்பிளுங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக கொடுத்துருக்கேன். இப்போது 2 லைன் கொடுத்துட்டாங்க. தேர்ட் லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இல்லைன்னா ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா அதோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். 2 லைன் இருக்குது. அது எக்ஸ் ஆக்சிஸோட சேர்த்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஏபி அப்படிங்கிற லைனும் ஏசி அப்படிங்கிற லைனும் எக்ஸ் ஆக்சிஸில் பிசி அப்படிங்கிற லைனை ஃபார்ம் பண்ணுதா? ஸோ இதுதான் நம்ம ட்ரையாங்கிள். இப்போ இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த ஏபி அப்படிங்கிற லைனோட எக்ஸ் இன்டர்செப்ட் x, 0ன்னு வருமா? அதே மாதிரி ஏசிங்கிற லைனோடது வந்து x2, 0ன்னு வச்சுக்கிறேன். இதை x1, 0, இதை x2, 0. இந்த x2 - x1ங்கிறது தானே பேஸு. ஸோ இந்த பேஸு வந்து எக்ஸ் இன்டர்செப்டோட டிஃபரன்ஸ் தான் பேஸ் தெரிஞ்சிருச்சு. ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏங்கிற லைன்லேருந்து பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைகிறேன். ஸோ இந்த லைன் வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா. ஸோ இந்த ஏங்கிற பாயிண்ட்டோட ஒய் வேல்யூ தான் ஹைட்டு. ஸோ இப்படி பேஸும் ஹைட்டும் தெரிஞ்சதுனால நீங்கள் 1/2 × பேஸ் × ஹைட் போட்டுக்கணும். ஸோ அதான் எழுதியிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ்னால் எக்ஸ் இன்டர்செப்ட் கண்டுபிடிங்க. இதே ஒய் ஆக்சிஸில் இருந்ததுன்னா இப்படி ட்ரையாங்கிள் இருந்ததுன்னா ஒய் இன்டர்செப்ட் கண்டுபிடிங்க. டிஸ்டன்ஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பேஸு, ஹைட்டு வந்து டிஸ்டன்ஸ் இன் ஒய் ஆக்சிஸ். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்தா, அப்படியே உல்ட்டா வரும் ஒய் ஆக்சிஸ் கொடுத்தா. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 லைன் கொடுத்துட்டாங்க. ஒய் ஆக்சிஸோட மீட் பண்ணுது, ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது, அதோட ஏரியா கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 லைனோட ஒய் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒய் ஆக்சிஸோட தான் மேக் பண்ணுது. அதுக்கப்புறம் ஏங்கிற இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் லைனோட ஒய் இன்டர்செப்ட் என்னவா இருக்கும்? எக்ஸுக்கு 0 போட்டுருவோமா? ஸோ இதோட ஒய் இன்டர்செப்ட் வந்து y is equal to -6/3. ஸோ -2 அப்படின்னு வந்துடும். இதோட ஒய் இன்டர்செப்ட் என்ன வரும்? இது 0 ஆயிடுச்சுன்னா y வந்து -2/3 அப்படின்னு வந்துடும். ஸோ பேஸ் வந்து என்ன? ரெண்டத்தோட சப்ராக்ஷன். ஸோ -2 -2/3 எதுக்கு ஈக்குவல்? -6 + 2 -4/3க்கு ஈக்குவல். இந்த 2 லைனுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சா ஏங்கிற பாயிண்ட் தெரிஞ்சிடும்ல. ஸோ ரெண்டையுமே மைனஸ் பண்ணனா 5x - 6x வந்து -x + 4 = 0. x வந்து 4க்கு ஈக்குவல். அப்படியே இதில் அப்ளை பண்ணனா y வந்து 20, 26 -26/3க்கு ஈக்குவல். ஸோ ஹைட் ஒய்யும் கிடச்சிருச்சு, பேஸும் கிடச்சிருச்சு. ஏங்கிறது வந்து 1/2 × பேஸ் -4/3 × -26/3. இதை கேன்சல் பண்ணோன்னா இது 2 அப்படின்னு வந்துடும். 2 × 26 வந்து 52. 52/9 அப்படிங்கிறது தான் இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கிறீங்க, அதோட டிஃப்ரென்ஸ் வந்து பேஸு. அதுக்கப்புறம் அந்த 2 லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் கண்டுபிடிக்கிறீங்க, அதுலேருந்து ஒய்யை மட்டும் எடுத்துக்கிறீங்க. ஸோ பேஸும் தெரிஞ்சது, ஹைட்டும் தெரிஞ்சதுன்னா ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது 2 லைன் கொடுத்துட்டு இந்த 2 லைனுக்கும் இடையில உள்ள ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
அது வந்து ஒய் ஆக்சிஸ்லையும் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் முடிஞ்சிருது. அதாவது இதுதான் அதோட மொத்த ஏரியா அப்படின்னா, இந்த ஏரியா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ 2 லைனோட ஈக்குவேஷன் தெரியுமா நமக்கு? இந்த ஃபர்ஸ்ட் லைனோட எக்ஸ் இன்டர்செப்ட், அதாவது இங்கேருந்து இங்கே இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இது வந்து x1. செகண்ட் லைனோட எக்ஸ் இன்டர்செப்ட் என்னது? இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளது x2. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லைனோட ஒய் இன்டர்செப்ட் வந்து y1, செகண்ட் லைனோட வந்து y2. இப்படி வச்சுக்கிட்டேன்னா நமக்கு ஒரு லைன் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸோட மேக் பண்ணுற ஏரியா தெரியுமா? ஏன்னா இது ரைட் ஆங்கிள், இது பேஸு, இது ஹைட்டு. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளுக்கு மொத்த ஏரியா அதுவும் என்னது? இது மொத்தமாக பேஸு, இது மொத்தமாக ஹைட்டு. இந்த 2 ட்ரையாங்கிளோட ஏரியாவையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த ஏரியா கிடச்சிருமா? அதாவது இது ஏபிசி, இது வந்து பிபிக்யூ. பிபிக்யூங்கிற மொத்த ட்ரையாங்கிள்லேருந்து ஏபிசியை கழிச்சோன்னா நமக்கு பிக்யூசிஏ அப்படிங்கிற இந்த ஏரியா கிடச்சிருமா? ஸோ அப்படி தான் வந்து 2 லைன் கொடுத்துட்டு எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் பவுண்ட் பண்ணியிருக்கு, அதோட ஏரியா கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இதோட எக்ஸ் இன்டர்செப்ட் என்ன? x1 அப்படின்னு வச்சுக்கிறேன். எக்ஸ் இன்டர்செப்ட் y0, ஸோ 7/2 அப்படிங்கிறது தான் எக்ஸ் இன்டர்செப்ட். இதோட ஒய் இன்டர்செப்ட் என்னது? x0ன்னு வச்சோன்னா ஒய் இன்டர்செப்ட் வந்து 7. இதோட எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து ஈக்குவல் டு 0, 9/3 அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ் வந்து 3, ஒய் இன்டர்செப்ட் வந்து மைனஸ் ஒய் 9க்கு ஈக்குவல்னு வரும். ஸோ ஒய் வந்து -9. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன? 1/2 இன்ட்டு 7/2 இன்ட்டு 7. செகண்ட் ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன? 1/2 இன்ட்டு 3 இன்ட்டு -9. ஸோ ஈக்குவல் டு 7 7s are 49, 49/4 அப்படின்னு இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 3 9s are 27, 27/2. ஸோ இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 54, 54 + 49 வந்து 103/4 அப்படின்னு வரும். ஸோ இப்படி தான் 2 லைனும் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்க்கு இடையில உள்ள ஏரியா கண்டுபிடிக்கணும். ஆனால் அதே இது 4 வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க. x1, y1, அப்புறம் x2, y2, அப்புறம் x3, y3, அப்புறம் x4, y4. இப்படி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து இதை 2 ட்ரையாங்கிளாக பிரிச்சுக்கணும். இது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள், அதே மாதிரி இது செகண்ட் ட்ரையாங்கிள். 2 ட்ரையாங்கிளுக்கும் 3 பாயிண்ட்டுமே தெரியுமா? அதை வச்சு அப்படியே ஏரியா கண்டுபிடிச்சி போட்டுற வேண்டியதான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த சம் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். x1, y1, x2, y2, x3, y3. ஸோ மொதல் பாயிண்ட்டை 0 ஆக்கணும் என்ன பண்ணணும்? -2, -3 பண்ணணுமா? இதை பி, இதை சின்னு வச்சுக்கிறேன். பிங்கிற பாயிண்ட் என்னவாயிரும்? 3 - 2 1 ஆகிடும். 1 - 3 -2 ஆகிடுமா? அதே மாதிரி சிங்கிற பாயிண்ட் என்னவா மாறிடும்? 5 - 2 3 ஆகிடும். 6 - 3 வந்து மறுபடியும் இதுவும் 3 தான் வரும். ஸோ இதோட ஏரியா என்ன? 1/2 இன்ட்டு 3 × 1 3 -2 × 3 வந்து -6. ஸோ ஈக்குவல் டு 3 + 6 வந்து 9 ஆயிரும். 9/2 அப்படிங்கிறது தான் ஏரியா. ஸோ இது வந்து மொதல் ட்ரையாங்கிளோட ஏரியா. இப்போ ரெண்டாவது ட்ரையாங்கிளுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? இது டி அண்ட் ஏ. ஸோ x1, y1, x3, y3, அப்புறம் x4, y4 எடுத்துக்கணும். பியை மட்டும் விட்டுறணும். ஸோ அதே மாதிரி தான் ஏயை 0 ஆக்கணும்னா -2, -3. ஸோ சிங்கிற பாயிண்ட் வந்து இங்கே 3, 3 ஆகிடும். டிங்கிற பாயிண்டில் வந்து -2, -3 போட்டோன்னா 2, 0 ஆகிடும். ஏரியா வந்து 1/2 இன்ட்டு 3 × 0 0, -2 × 3 வந்து 6. ஸோ -3 அப்படின்னு வருது. ஏரியாங்கிறதுனால +3யா மாற்றிக்கிறோம். இதுதான் வந்து செகண்ட் ட்ரையாங்கிளோட ஏரியா. இப்போ டோட்டல் ஏரியா வேணும்னா இந்த ஃபஸ்ட் ட்ரையாங்கிளோட ஏரியா 9/2 ப்ளஸ் செகண்ட் ட்ரையாங்கிளோட ஏரியா 3, 15/2 அப்படிங்கிறது தான் மொத்த ஷேப்போட ஏரியா. இப்படி 4 பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா, அப்புறம் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா ரெண்டையும் கண்டுபிடிச்சி சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஏரியா கிடச்சிரும். அடுத்தது சென்ட்ராய்டு. நம்மளுக்கு தெரியும் ஒரு ட்ரையாங்கிளில் 3 மீடியனுமே மீட் பண்ணுற அந்த இடத்துக்கு பேர் தான் சென்ட்ராய்டு. ஸோ சென்ட்ராய்டுங்கிறது வந்து மீடியன்ஸ் வந்து மீட் ஆகிற இடம். ஸோ அது வந்து 3 பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. x1, y1, x2, y2, x3, y3 வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்கன்னா சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா x1 + x2 + x3/3, y1 + y2 + y3/3. இந்த 3 பாயிண்ட்டும் மேக் பண்ணுற ட்ரையாங்கிளுக்கு சென்ட்ராய்டு கண்டுபிடிப்போமா? ஸோ g is equal to 2 - 3 + 4/3, 4 + 5 + 3/3. ஸோ 6 - 3 3ன்னு வரும். 3/3 1, 9 + 3 12, 12/3 4, 1, 4 அப்படிங்கிறதா இந்த 3 பாயிண்ட்டும் ஃபார்ம் பண்ணுற ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டு. அடுத்தது வந்து இன்சென்டர். இன்சென்டர் அப்படிங்கிறது வந்து ஆங்கிள் பைசெக்டார் எல்லாமே மீட் பண்ணுற இடம் தான் இன்சென்டர்.
இன்சென்டரை இன்னொன்று என்ன சொல்லலாம்னா, ஒரு ட்ரையாங்கிளுக்கு இன்சைடில் ஒரு சர்க்கிள் வரைகிறோம். அது 3 சைடையுமே டச் பண்ணுதுன்னா, அந்த சர்க்கிளோட சென்டர் தான் வந்து இன்சென்டர். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஏபிசி 3 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஏபியோட லென்த் வந்து சி, பிசியோட லென்த் வந்து ஏ, சிஏவோட லென்த் வந்து பி. இப்படி இருந்ததுன்னா ஏ வந்து x1, y1, பிங்கிறது வந்து x2, y2, சிங்கிறது வந்து x3, y3. இப்போ இன்சென்டரோட ஃபார்முலா வந்து ஆப்போசிட் சைடு ஏ இன்ட்டு x1 b இன்ட்டு x2 ப்ளஸ் சி இன்ட்டு x3. ஸோ ax1 ப்ளஸ் bx2 ப்ளஸ் cx3 எந்த சைடு ஆப்போசிட்டாக இருக்கோ அந்த லென்த்தோட நீங்கள் எக்ஸ் கோஆர்டினேட்டை மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரியே 3 இதுக்கும் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா மேலே இருக்க நியூமரேட்டர் வந்துடும். கீழே வந்து a ப்ளஸ் b ப்ளஸ் சி. அதே மாதிரி தான் ஒய்க்கும். a இன்ட்டு y1 இந்த பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக உள்ள சைடு, b இன்ட்டு y2 இந்த பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக உள்ள சைடு, c இன்ட்டு y3 அதை 3ஐயும் ஆட் பண்ணி a ப்ளஸ் b ப்ளஸ் சி போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறது பாயிண்ட் தானே. பாயிண்ட்லேருந்து எப்படி லென்த் கண்டுபிடிப்பீங்க? டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி லென்த் கண்டுபிடிச்சிட வேண்டியதான். ஏ, பி அண்ட் சி லென்த் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ஃபார்முலாலேயே அப்ளை பண்ணணும். இந்த 3 பாயிண்ட்டும் ஃபார்ம் பண்ணுற ட்ரையாங்கிளோட இன்சென்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏபிசி. ஸோ ஏ வந்து 2,4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். பி வந்து -3,5, சி வந்து 4,3. ஏபியோட லென்த் என்னது? ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 -3 -2 5 ஸ்கொயர்னு வருமா? 5 - 4 + 1 ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் 26. பிசியோடது என்னது? ரூட் ஆஃப் -3 -4 7 ஸ்கொயர்னு வரும் 49 + 5 - 3 2ன்னு வரும் 2 ஸ்கொயர் 4. ஸோ ரூட் ஆஃப் 53. சிஏ என்னது? ரூட் ஆஃப் 2 - 4 -2 4ன்னு வந்துடும் ப்ளஸ் 4 - 3 1ன்னு வந்துடும். ஸோ ரூட் ஆஃப் 5. இப்போ 3தோட டிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சாச்சா? நம்ம இன்சென்டரோட ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். I is equal to இங்கே ஏபி வந்து √26, பிசி வந்து √53, இது வந்து √5. எப்படி எழுதுவோம்? √53 × 2 2√53. அதே மாதிரி √5 × -3 -3√5 + 4√26 டிவைடட் பை √26 + √53 + √5 அப்படின்னு வந்துடும். இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட். ஒய் கோஆர்டினேட் எப்படி வரும்? √53 × 4. ஸோ 4√53 minus √5 × 5 5√5 plus 3 × √26 3√26 by கீழே a + b + c தான் √26 + √53 + √5. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்சென்டர் கண்டுபிடிச்சிடலாம். சைடு தெரிலைனாலும் பிரச்சனை இல்லை, 3 பாயிண்ட் தெரிஞ்சால் மட்டும் போதும். இப்போ இந்த ரேடியஸ் ஆஃப் இன்சர்க்கிள் கேட்குறாங்க. முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சது இந்த சென்டரை தான். இப்போ இந்த சென்டருக்கும் அந்த மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இந்த ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா ஏரியா பை செமி பெரிமீட்டர். ஏரியா தெரியும், செமி பெரிமீட்டருங்கிறது வந்து பெரிமீட்டர் பை 2 போட்டிங்கன்னா செமி பெரிமீட்டர் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு வந்து செமி பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு 3 சைடோட லென்த்தும் வேணுமா? லென்த் இப்போ தான் பார்த்தோம், √26 √53 அண்ட் √5ன்னு போன சம்மில் தான் பார்த்தோம். ஸோ இதை 3ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு வந்து செமி பெரிமீட்டர் கிடச்சிரும். இதுதான் வந்து எஸ். ஏரியாவுக்கு எப்படி என்ன பண்ணுறது? இது ரெண்டையும் 0 ஆக்கணும்னா -2 -4 போடணும். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இதுக்கு -2 -4 போட்டால் என்ன வரும்? -5,1 வரும். இதுக்கு வந்து 2, -1 வரும். இப்போ ஏரியா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா -1 × -5 வந்து 5, 2 × 1 வந்து 2. ஸோ 5 - 2 3ன்னு வரும். 3/2 வந்து 1.5. ஸோ ஆர் என்னது? டெல் பை எஸ்ஸா? ஸோ 1.5ஐ 3/2ன்னு எழுதிக்கிறேன். 3/2 பை √26 + √53 + √5/2. ஸோ 2 கேன்சல் ஆயிரும். ஆர் வந்து 3/√26 + √53 + √5. இப்படி செமி பெரிமீட்டர் முதல்ல கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஏரியா கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து ரேடியஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். அடுத்து சர்க்கும் சர்க்கிளோட ரேடியஸ். சர்க்கும் சர்க்கிள்னா என்னது? ட்ரையாங்கிளுக்கு அவுட் சைடில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சோன்னா அது 3 வெர்டிஸையும் டச் பண்ணுச்சுன்னா அதுதான் வந்து சர்க்கும் சர்க்கிள். இங்கே ஒரு சென்டர் இருந்ததுன்னா அதோட ரேடியஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. அதோட ஃபார்முலா என்ன? ஏபிசி ஈக்குவல் டு 4 × ஏரியா. டெல்லுங்கிறது வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் தான். நமக்கு தெரியும், இதே 3 பாயிண்ட்டுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 3/2.
அதே மாதிரி சைடோட லென்த் வந்து √26, √53, அப்புறம் √5. ஸோ இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணால் என்ன வரும்? R is equal to √26 into √53 into √5/4 into 3/2 வரும். 2 2 கேன்சல், 6 தான் இருக்குது. ஸோ மேலே வந்து √26.√53.√5/6. இதுதான் வந்து சர்க்கிளோட ரேடியஸ். ட்ரையாங்கிளில் லாஸ்ட் கான்செப்ட் இதுதான். ஸோ சின்ன கான்செப்ட் தான். எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டாலும் அதோட சென்ட்ராய்டு, அப்புறம் அதோட சர்க்கம் சென்டர், அப்புறம் அதோட ஆர்த்தோ சென்டர். சென்ட்ராய்டுனா தெரியும், மீடியன்ஸ் மீட் பண்ணுறது. சர்க்கம் சென்டருங்கிறது வந்து அவுட்டராக போகிற சர்க்கிள், ட்ரையாங்கிளுக்கு வெளியில் போகிற சர்க்கிளோட சென்டர். ஆர்த்தோ சென்டருங்கிறது வந்து ஹைட்ஸ் எல்லாமே மீட் பண்ணுறது. ஸோ இது மூணுமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓஜிங்கிறது வந்து 1 இருந்துச்சுன்னா ஜிஹெச் வந்து 2 டபுள் மடங்காக இருக்கும். 1:2ங்கிற ரேஷியோவில் இருக்கும். அதுதான் வந்து யூலர் லைன். எக்ஸாமில் 2 இதோட வேல்யூ கொடுத்துட்டு 3வது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ OG/GH வந்து 1:2வா? இப்போ ஓஜியோட லென்த் கொடுத்துட்டு, அப்படி இல்லைன்னா ஜிஹெச்சோட லென்த் கொடுத்துட்டு OH என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இதோட ட்ரையாங்கிள் மொத்தமாக முடிஞ்சது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சர்க்கிள். சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன? சென்டர் H,Kவும் ரேடியஸ் Rவும் கொடுத்துட்டாங்கன்னா சர்க்கிளோட ஈக்குவேஷன் வந்து x - h² + y - k² = R². அதே இதில் இந்த H,K சென்டர் வந்து 0,0 ஆயிடுச்சு, அதாவது ஆரிஜின் ஆயிடுச்சுன்னா ஹச்சும் கேயும் போயிருமா? அப்போ ஃபார்முலா என்னன்னா x² + y² = R². இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அதை யூஸ் பண்ணி இந்த ரேடியஸும் சென்டரும் உள்ள சர்க்கிளோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். x - இங்கே h வந்து 5, k வந்து 6. x - 5² + y - 6² R வந்து 36, ஸோ 6². ஸோ உள்ளே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா x² + 25 - 10x + y² + 36 - 12y = 36. ஸோ இந்த 36 36 கேன்சல் ஆயிரும். x² + y² - 10x - 12y + 25 = 0. இதுதான் வந்து கடைசியில் கிடைச்ச ஈக்குவேஷனா? இது அப்படியே இந்த ஈக்குவேஷனோட ஃபார்மெட்டில் இருக்கா? ஸோ x² + y² + 2gx + 2fy + cங்கிறது தான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள். ஸோ இந்த 3 ஈக்குவேஷனையுமே வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்படி கொடுத்துட்டு g என்ன f என்னன்னு கேட்டாங்கன்னா இதில் பாருங்கள், 2g வந்து -10க்கு ஈக்குவல். ஸோ g வந்து -5ன்னு சொல்லிடலாமா? அதே மாதிரி 2f -12க்கு ஈக்குவல். f வந்து -6, c வந்து 25 தான். இப்படி ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்துட்டாங்கன்னா g அண்ட் f தெரியணும். ஸோ இது வந்து சென்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? -g, -5வா? ஸோ ஜியும் எஃப்பும் -5 -6. ஸோ -g, -f போட்டால் என்ன வரும்? 5, 6ன்னு சென்டர் கரெக்டாக வந்துடுதா? அதே மாதிரி ரேடியஸ் கேட்டாங்கன்னா √g² + f² - c. g² என்ன? 5² + 6² - 25. இது ரெண்டும் கேன்சல். ஸோ ரேடியஸ் வந்து 6ன்னு வந்துருச்சா? ஸோ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து சென்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்கள், சர்க்கிளில் ஒரு பாயிண்ட் இருந்து டேஞ்சன்ட் வரைகிறேன், அதோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ பாயிண்ட் வந்து x1, y1, அதுலேருந்து சர்க்கிளில் டச் ஆகிற மாதிரி ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன். நமக்கு சர்க்கிளோட ஈக்குவேஷனும் தெரியும், இந்த பாயிண்ட்டும் தெரியும்னா இந்த லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்றுமே இல்லை. இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷனில் எக்ஸ்க்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக x1, y1 அப்ளை பண்ணால் லென்த் கிடச்சிரும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். லென்த் இஸ் ஈக்குவல் டு √, இந்த 4 வந்து இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா என்ன வரும்? -4ன்னு வருமா? நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணி இந்த ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்து தான் ரூட்டுக்குள்ளே போகணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ரைட் சைடு 0 இருக்கணும். அப்படி இருந்தாலே இந்த லெஃப்ட் சைடு உள்ள எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். எக்ஸுக்கு பதிலாக x1 போட்டால் என்ன வரும்? 11 - 3² + ஒய்க்கு பதிலாக 12. ஸோ 12 - 5² -4 = இது வந்து 8² 64ன்னு வரும். இது 7² 49ன்னு வரும். -4. ஸோ √64 - 4 60, √109 அப்படிங்கிறது தான் லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் ஃப்ரம் பாயிண்ட் 11, 2 த சர்க்கிள். ஸோ ஃபார்முலாவில் அப்படியே x1, y1 சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அடுத்து சர்க்கிளோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சர்க்கிள் அதோட ஈக்குவேஷன் வந்து இது. பாயிண்ட் வந்து x1, y1. இப்போ இந்த பாயிண்ட் சர்க்கிள்குள்ளே இருக்கா, இல்லை சர்க்கிளுக்கு வெளியே இருக்கா, இல்லை சர்க்கிள் மேலே இருக்கா அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது?
ஸோ என்ன பண்ணணும்னா இந்த x1, y1 இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல அதில் அப்படியே போடுறோம். போட்டோன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ பேர் தான் டி ஸ்கொயர் தான் நமக்கு கிடைக்கும். இந்த டி ஸ்கொயரும் ஆர் ஸ்கொயரும் ஈக்குவலாக இருந்ததுன்னா பாயிண்ட் லைஸ் ஆன் த சர்க்கிள். டி ஸ்கொயர் கம்மியாக இருந்ததுன்னா பாயிண்ட் லைஸ் இன்சைட் த சர்க்கிள். டி ஸ்கொயர் அதிகமாக இருந்ததுன்னா அவுட் சைட் த சர்க்கிள். இப்போ இந்த ஈக்குவேஷனில் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். 3 - 3 0, ஸோ 0 ஆகிடும். ப்ளஸ் 7 - 5 2, 2 ஸ்கொயர் என்னது 4. இதை 4 = 4ன்னு வருமா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல். அப்படி இருந்ததுன்னா இது வந்து ஆன் த சர்க்கிள். இதே 10, 8 அப்ளை பண்ணுங்கள். 10 - 3 வந்து 7, 7 ஸ்கொயர் வந்து 49, ப்ளஸ் 8 - 5 3, 3 ஸ்கொயர் வந்து 9. இது கண்டிப்பாக 4க்கு ஈக்குவலாக இருக்காது, கிரேட்டராக தானே இருக்கும். கிரேட்டராக இருக்கிறதுனால இது வந்து அவுட் சைட் த சர்க்கிள். அடுத்து பாருங்கள், 4 - 3 1, ஸோ 1 ஸ்கொயர் 1, ப்ளஸ் அதே 4 - 5 1, 1 + 1 என்ன வரும் 2ன்னு வரும். 2 வந்து லெஸ் தென் 4ஆ? அப்படி இருந்ததுன்னா இது இன்சைட் த சர்க்கிள். ஸோ இப்படி தான் ஒரு பாயிண்ட் வந்து சர்க்கிள் உள்ளே இருக்கா வெளியே இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஈக்குவேஷன் இந்த ஃபார்மெட்டில் இருந்ததுன்னா, ஆர் ஸ்கொயர் ரைட் சைடு இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவலாக இருந்தால் ஆன் த சர்க்கிள், லெஃப்ட் சைடு அதிகமாக இருந்தால் அவுட் சைட் த சர்க்கிள், லெஃப்ட் சைடு கம்மியாக இருந்தால் இன்சைட் த சர்க்கிள். ஸோ லாஸ்ட் டாபிக் மிஸ்செலேனியஸ், அதாவது இது வரைக்கும் கவர் ஆகாத வந்து இதில் பார்க்க போகிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்பியர். நம்ம சர்க்கிளுக்கு பார்த்தோம்ல அதே மாதிரி தான் ஸ்பியருக்கு, ஆனால் 3Dயில். சர்க்கிளில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட் மட்டும்தான் இருக்கும், ஸ்பியரில் வந்து ஜெட் கோஆர்டினேட்டும் இருக்கும். ஸோ சேம் ஈக்குவேஷன் தான். x - h the whole square ப்ளஸ் y - k the whole square ப்ளஸ் z - l the whole square. இது மட்டும் புதுசாக வந்திருக்கு, ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஜென்ரல் ஃபார்மில் எழுதணும்னா 2ux 2vy ப்ளஸ் 2wz ப்ளஸ் டின்னு வரும். சென்டருக்கு அதே ஃபார்முலா தான். அங்கே -g, -f அப்படின்னு பார்த்தோம். இங்கே வந்து -u -v -w. அதே மாதிரி அங்கே வந்து g ஸ்கொயர் ப்ளஸ் f ஸ்கொயர் மைனஸ் சின்னு பார்த்தோம். இங்கே அப்படியே uvw -d. இந்த சென்டருக்கு இந்த ரேடியஸ்க்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்பியர் கண்டுபிடிப்போமா? ஃபஸ்ட்டு x - hக்கு பதிலாக 2 the whole square ப்ளஸ் y - 3 the whole square ப்ளஸ் z - 4 the whole square. இது எதுக்கு ஈக்குவல்? 5 ஸ்கொயர் வந்து 25க்கு ஈக்குவல். இதை சால்வ் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 - 4x ப்ளஸ் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 9 மைனஸ் 6x ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் 16 மைனஸ் 8z வந்து 25க்கு ஈக்குவல். இதை இன்னும் எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் மைனஸ் 4x, இது 6y மைனஸ் 6y மைனஸ் 8z, 4 ப்ளஸ் 9 13, 13 ப்ளஸ் 16 29, 29 மைனஸ் 25 வந்து ப்ளஸ் 4 = 0. இப்படி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சென்ட்ரோ ரேடியஸோ கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்தது கோஆர்டினேட் ஜாமெட்ரியிலேயே லாஸ்ட் கான்செப்ட் இது தான். ஒரு பேரலோகிராம் கொடுத்துட்றாங்க, அதில் 4 பாயிண்ட் கொடுத்துட்றாங்க. x1, y1, x2, y2, அப்புறம் x3, y3, அப்புறம் x4, y4. 4 பாயிண்ட்டும் கொடுத்துட்டு பேரலோகிராமா இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ ரேராக கேட்பாங்க இந்த மாதிரி. உங்களுக்கு பேரலோகிராம்னா தெரியும், டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் ஈச் அதர். ஸோ இந்த டயகனலோட மிட் பாயிண்ட்டும் இந்த டயகனலோட மிட் பாயிண்ட்டும் வந்து சேமாக இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா அது சேமாக இருந்ததுன்னா அது பேரலோகிராம், சேமாக இல்லை அப்படின்னா அது வந்து பேரலோகிராம் கிடையாது. இதே மாதிரி எல்லாத்துக்குமே கேட்பாங்க. ஸ்கொயர்னால் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 4 சைடும் ஈக்குவலாக இருக்கணும், டயகனல் ஈக்குவலாக இருக்கணும், பைசெக்ட் பண்ணணும், அப்புறம் ரைட் ஆங்கிளில் இருக்கணும், அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். இப்போ ரெக்டாங்கிள்னால் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும், அப்புறம் அட்ஜசன்ட் சைடு வந்து 90 டிகிரியில் இருக்கணும், அதையெல்லாம் பார்க்கணும். ராம்பஸ்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி 4 சைடும் ஈக்குவலாக இருக்கணும், டயகனல்ஸ் வந்து 90 டிகிரியில் மீட் பண்ணணும், அப்புறம் அட்ஜசன்ட் சைடு வந்து 90 டிகிரியாக இருக்காது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிங்கன்னா ராம்பஸ். ஸோ அந்த கான்செப்ட்லாம் வர மாதிரியும் கேட்பாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோஆர்டினேட் ஜாமெட்ரியை வந்து ஃபுல் கான்செப்ட் தரவாக பார்த்தாச்சு. இதுக்கு மேலே கொஸ்டின் வர சான்ஸே இல்லை. 99% வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த டாப்பிக்லேருந்துலாம் தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஒன்ஸ் செலெக்ஷன் ஃபேஸ் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீ வந்துருச்சுன்னா நம்ம அந்த இதில் கேட்ட எல்லா கோஆர்டினேட் ஜாமெட்ரி சம்மையும் ஒரு ஃபுல் சீரீஸாக போட்டு அதை நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கப்புறம் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், மாடுலர் அரித்மெட்டிக், அப்புறம் ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதோட கான்செப்டை வந்து இதே மாதிரி ஒரு ஃபுல் வீடியோவாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இதே மாதிரி கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.